ஆடுகவே ஹர ஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹர ஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே கொஞ்சம் தெளிக்க ஆடுகவே பாவத்தை அழித்து புண்ணியத்தை பெருக்கவளுக்கு நமஸ்காரம். கங்காதரண்ய ஜடாமுடியில் இருப்பவளுக்கு நமஸ்காரம். கோடி யோஜனை பரப்பும் கோடி யோஜனை ஆழமும் லட்சம் யோஜனை நீளமும் கொண்டு கோலாகலத்தை சூழ்ந்திருக்கும் கங்காதேவிக்கு நமஸ்காரம். 60 லட்சம் யோஜனை அகலமும் அதைவிட 4 மடங்கு அதிகமும் கொண்ட நீளமுமாக வைகுண்டத்தில் வியாபித்திருக்கும் கங்காதேவிக்கு நமஸ்காரம். 30 பரப்பளவும் அதற்கு நீளமும் கொண்டு பிரம்மலோகத்தை சூழ்ந்திருக்கும் கங்காதேவிக்கு நமஸ்காரம். 30 லட்சம் யோஜனை அகலமும் அதற்கு 4 பங்கு நீளமும் கொண்டவளாக சிவலோகத்தில் வியாபித்திருக்கும் கங்கா மாதாவிற்கு நமஸ்காரம். லட்சம் யோஜனை அகலமும் 7 லட்சம் யோஜனை நீளமும் கொண்டு சந்திர மண்டலத்தில் ஓடுகின்ற கங்கை அம்மாவிற்கு நமஸ்காரம். 60,000 யோஜனை அகலமும் அதைவிட 10 மடங்கு நீளமும் கொண்டு சூரிய மண்டலத்தில் ஓடுகின்ற கங்கை அம்மனுக்கு நமஸ்காரம். லட்சம் யோஜனை அகலமும் 5 லட்சம் யோஜனை நீளமும் கொண்டு தேவலோகத்தில் ஓடுகின்ற நமஸ்காரம். 1000 யோஜனை அகலமும் 10,000 யோஜனை நீளமும் கொண்டு ஜனலோகத்தில் வியாபித்திருக்கும் கங்கை அம்மனுக்கு நமஸ்காரம். 10 லட்சம் யோஜனை அகலமும் 50 லட்சம் யோஜனை நீளமும் கொண்டு மகாலோகத்தில் ஓடும் கங்கா மாதாவுக்கு நமஸ்காரம். 1000 லட்சம் நீளமும் லட்சம் யோஜனை அகலமும் கொண்டு நீளமும் கொண்டு போகவதி என்ற பெயரோடு பாதாளத்திலும் அகலநந்தா என்ற பெயரில் பூமியில் ஓடும் கங்கா மாதாவிற்கு நமஸ்காரங்கள். ஹிருதயோகத்தில் பால் போன்றும் திருயோகத்தில் சந்தனம் போன்றும் துவாராயத்தில் சந்தனம் போன்றும் கலியுகத்தில் தண்ணீர் போன்றும் ஸ்வர்கத்தில் எல்லா யுகங்களிலும் பால் போன்றிருக்கும் கங்கா மாதாவிற்கு நமஸ்காரங்கள். எந்த நதி தேவதையின் தீப்படையில் பட்டவுடன் பாவங்கள் எல்லாம் நசிக்கின்றதோ அந்த கங்கா தேவிக்கு என் நமஸ்காரங்கள் என ஒவ்வொரு முறையும் வணங்கி எழுந்தான். இதை தினந்தோறும் துதிப்பவனுக்கு அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும். நல்ல மனைவி, சத்புத்திரர்கள், அழியாத